அனைவருக்கும் வணக்கம். கனிமுத்து பாப்பாவில் இடம்பெற்ற ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற பாடல் பற்றி, அது உருவான விதம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஐயா குகநாதன் அவர்கள் பூவை செங்குட்டுவன் அவர்களுக்கு மிக ஒரு உற்ற நண்பராக திகழ்ந்தார். அவர் ஒரு முறை என்ன சொல்கிறாருன்னாங்க, நான் ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த படத்தில் கண்டிப்பாக உங்களை பாட்டு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன்படியே இவர் ஒரு படம் எடுக்கிறாருங்க, கனிமுத்து பாப்பா அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்தில் பூவை செங்குட்டுவன் ஐயாவுக்கு எல்லா பாட்டுகளும் எழுதுறதுக்கு வாய்ப்பு வழங்குகிறார். அதாவது அந்த காலத்தில் ஒரு படம் அப்படின்னா 2-3 கவிஞர்கள் பாட்டு எழுதுவாங்க, ஒரே கவிஞர் எழுத மாட்டாங்க. ஆனால் ஐயா அவர்கள் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் எழுதுவதற்கு குகநாதன் ஐயா அவர்கள் வாய்ப்பு வழங்கினார் அப்படிங்கிறது ஒரு மிக அரிய ஒரு செய்தியாகும். அதே போல் இந்த படத்துலைங்க முத்துராமன் அவர்கள், ஜெய்சங்கர், ஜெயா அவர்கள் நடித்த படம். இது ரொம்ப அருமையான பாட்டுங்க. அதாவது இன்றைக்கி கேட்டாலும் இந்த பாட்டுங்க, ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே அப்படிங்கிற பாடல் ஒரு காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது இந்த பாடலாகும். இன்னொரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னாங்க, இந்த படத்தை இயக்கியவர் திரு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள். இவர் முதல்ல இந்த படத்தை இயக்குனார். அவர் இந்த படம் தான் இயக்கிய முதல் திரைப்படம் என்பது ஒரு சிறப்பு செய்தியாகும். ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே. 1000 கனவுகள் கல்யாண நாளிலே, 1000 கனவுகள் கல்யாண நாளிலே, 1000 நினைவுகள் அன்று கொண்ட உறவிலே, வசந்த கால தேரில் வந்து வாழ்த்து கூறும் தென்றலே, வசந்த கால தேரில் வந்து வாழ்த்து கூறும் தென்றலே, ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே. வாழ்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவே, வாழ்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவே, கோவிலை போலவே குடும்பத்தை போற்றுவேன், மாலையிட்ட மன்னனோடு மனம் நிறைந்து வாழுவேன், மாலையிட்ட மன்னனோடு மனம் நிறைந்து வாழுவேன், ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே, ராதையின் நெஞ்சமே. அதாவதுங்க, ஒரு ஹிந்தி பாட்டை அடிப்படையாக வச்சு இந்த பாட்டை அந்த மெட்டிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு பாடலாகும். இந்த பாட்டை ஐயா எப்படி எழுதினார் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னாங்க, அப்போ ஒரு இசையமைப்பாளர் டி.ஏ. கல்யாணமையர் அப்படின்னு ஒருத்தருங்க, அவர் நம்ம ஐயா பூவை செங்குட்டுவன் அழைச்சி 100 ஹிந்தி பாடல்களை கொடுத்துட்டு, இதை எனக்கு தமிழ் பாடல்களாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதுக்கு எனக்கு அர்த்தம்லாம் தேவை கிடையாது, தமிழ் மாதிரி இருந்தால் போதும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. உடனே இவர் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டுங்க, முதல் நாள் 35 பாடல், 2வது நாள் 35, 3வது நாள் 30, அதாவது 3 நாளில் எழுதி தரணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அதனால் ஒரு 3 நாளில் இந்த பாட்டை 100 பாட்டு எழுதி முடிக்கிறார். அதாவது இதில் முக்கியமானது என்னன்னாங்க, இதில் 60 பாடல்களுக்கு மேலே எல்லாமே அர்த்தமுள்ள பாடலாக அமைந்தது அப்படின்னு ஐயா குறிப்பிடுகிறார். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவர்
இந்த கனிமுத்து பாப்பாவில் இந்த பாட்டை எழுதுவதற்கு, அதாவது ஹிந்தி பாட்டை வந்து அந்த மெட்டை வச்சு எழுதுவதற்கு ஒத்துக்கிறார். இந்த படத்தை பார்த்தோம்னாங்க, இந்த ராதையின் நெஞ்சமே, அப்புறம் காலங்களே காலங்களே அப்படின்னு கூடிய ஒரு அருமையான பாடல். இந்த பாட்டை வந்துங்க ஜெய்சங்கர் பாடுவார். காலங்களே காலங்களே காதல் இசை பாடுங்களேன் அப்படின்னு கூடிய பாடல். அதாவது பாட பாட ராகம் பார்வை போடும் தாளம் அப்படின்னு ஒரு பாடல். இந்த சித்தி சொல்லு சொல்லு மாமா சொல்லு சொல்லு அந்த 3 பாடல்களும் அந்த இந்தி மெட்டிலிருந்து எழுதப்பட்ட பாடல். இந்த படத்தில் ஏழுமலை வாசா என்னை ஆளும் சீனிவாசான்கிற பாடல் தான் அவர் ராஜு அப்படிங்கிறவங்க சொந்தமாக ஒரு மெட்டு போட்ட ஒரு பாட்டாகும். இப்படி இந்த பாட்டை எழுதிய தன்னுடைய அனுபவத்தை கவிஞர் அவர்கள் சொல்கிறார். இந்த பாட்டுடைய அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது இந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த பாட்டில் ஒரு லைன் வரும் பாருங்கள். 1000 கனவுகள் கல்யாண நாளில். ஒரு பெண்ணுக்கு அந்த கல்யாண நாளப்போ 1000 கனவுகள் இருக்கும். ஆனந்த நினைவுகள் அன்று கொண்ட உறவியிலே. அடுத்து சொல்கிறாங்க, வசந்த கால தேரில் வந்து வாழ்த்து கூறும் தென்றலே. அதாவது அந்த தென்றல் எப்படின்னா தேரில் வந்து வாழ்த்து சொல்லுதாமா. இதை விட இந்த பாட்டுடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடைசி வரிகள், வாழ்வினில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவேன், கோவிலை போல குடும்பத்தை போற்றுவேன், மாலையிட்ட மன்னனோடு மனம் நிறைந்து வாழுவேன் அப்படின்னு கூடிய வரி. இதை பார்த்தோம்னாங்க, அதாவது தன்னுடைய குடும்பத்தை கோவிலை போல போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பாடுகிறார். கோவிலை போல நான் குடும்பத்தை போற்றுவேன், வாழ்வில் ஒளி தரும் தீபத்தை ஏற்றுவேன், அதெல்லாம் சொல்லிட்டு மாலையிட்ட மன்னனோடு மனம் நிறைந்து வாழுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் என்னுடைய கணவனோடு மனம் நிறைந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு கூடிய அந்த வரிகள், அருமையான வரிகள். இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அவங்களுக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சிறந்த அறிவுரையான பாடல் இது. எல்லா கணவனும் மனைவியும் இந்தமாரி மனம் நிறைந்து வாழுனா அவங்களுக்கிடையே விவாகரத்து பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வராது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது. இந்த பாட்டு இன்றைக்கி நாம் கேட்டாலும் மிக அருமையாக இருக்கும். இது சென்னை வானொலியில் அப்போல்லாம் நேயர் விருப்பமில்லை. இந்த பாட்டை ஆயிரக்கணக்கான நேயர்கள் இந்த பாட்டை விரும்பி கேட்பார்கள். அதாவது 100க்கு மேற்பட்ட நேயர்கள் இந்த பாட்டை விரும்பி கேட்பார்கள் சொல்லி ஐயா பதிவு செய்கிறார்கள். இது ஒரு அருமையான பாடல். நாமும் இந்த பாட்டை கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.